ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவார்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ஹானர்ஸ் இதை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இது விருது, அதுக்கப்புறம் ஃபீல்டுங்கிறது எந்த ஃபீல்டில் அவங்க சிறந்து விளங்குறதுக்காக இந்த விருதுகள்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நோபல் ப்ரைஸ் வந்து எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பீஸ், அதுக்கப்புறம் அமைதி, அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், இலக்கியம், மெடிசன், மருத்துவத்துக்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரிகளுக்கு வந்து எப்போத்துலேருந்து கொடுக்குறாங்கன்னா நோபல் ப்ரைஸ் வந்து 1901 என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அண்ட் எக்கனாமிக்ஸில் வந்து சிறந்து விளங்குறவங்களுக்கு 1969 என்ன செய்கிறாங்க அப்படின்னா நோபல் ப்ரைஸ் வந்து அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து புலிட்சர் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எதில் சிறந்து விளங்குறாங்க அப்படின்னா ஜேர்னலிசம், பத்திரிகையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு 1917 என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அகாடமி ஆஸ்கர் அவார்டு வந்து இதுக்கப்புறம் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஃபிலிம் திரைப்படத்துக்கு கொடுக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1929 என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆஸ்கர் அவார்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து கலிங்க அவார்டு எதுக்குள்ள சிறந்து விளங்கணும்னா சயின்ஸில், அதாவது சயின்ஸில் சிறந்து விளங்குறவங்களுக்கு 1952 என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. த மேன் புக்கர் ப்ரைஸ் இது எதுக்காக அப்படின்னா இலக்கியத்தில் சிறந்து விளங்குறவங்களுக்காக 1969 அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க. கிராமி அவார்டு இது எதுக்காக அப்படின்னா மியூசிக்கில் சிறந்து விளங்குறவங்களுக்கு 1958 என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ராமன் மகசேய அதுக்கப்புறம் விருது இது எதுக்காக எப்போ எதில் சிறந்து விளங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட், அதாவது பப்ளிக் சர்வீஸ், அதுக்கப்புறம் சோசியல் சர்வீஸ், ஜேர்னலிசம், பத்திரிகை, லிட்ரேச்சர், இலக்கியம், கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இதுக்காக இதில் சிறந்து விளங்குறவங்களுக்கு வந்து 1957 என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த ராமன் மகசேய விருது வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாரத ரத்னா விருது இது எதுக்காக அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் கான்ட்ரிபியூஷன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட், லிட்ரேச்சர், சயின்ஸ் அண்ட் பப்ளிக் சர்வீஸ் இதில் வந்து அதுக்கப்புறம் சிறந்து விளங்குறவங்களுக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுக்குறாங்க. அடுத்து தாதா சாஹேப் பால்கே விருது வந்து அதுக்கப்புறம் ஃபிலிமுக்கு வந்து திரைப்படத்துக்காக இப்போ 1969 என்ன செய்கிறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அதுக்கப்புறம் ஞானபீட விருது இது எதுக்காக அப்படின்னா லிட்ரேச்சர், இலக்கியத்துக்காக சிறந்து விளங்குறவங்களுக்கு 1965 கொடுக்குறாங்க. அடுத்து சரஸ்வதி சம்மன் இது வந்து அதுக்கப்புறம் இதுக்காகனா இலக்கியத்துக்காக 1991 என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த விருது வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து வச்சஸ்பதி சம்மன் இது வந்து எதுக்காக அப்படின்னா சான்ஸ்கிரிட் இலக்கியத்துக்காக 1992 இந்த வச்சஸ்பதி சம்மன் அப்படிங்கிற விருது வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சான்ஸ்கர் அதுக்கப்புறம் வந்து சங்கர் அவார்டு இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்தியன், அதுக்கப்புறம் நம்ம இந்திய, அதுக்கப்புறம் தத்துவம், நம்மளுடைய அதுக்கப்புறம் கலாச்சாரம், நம்மளுடைய கலை வடிவங்கள் இதில் சிறந்து விளங்குவாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த சங்கர் அவார்டு அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. அடுத்து வந்து வியாச சம்மன் இது வந்து அதுக்கப்புறம் இலக்கியத்தில் சிறந்து விளங்குவவங்களுக்காக இந்த அவார்டு கொடுக்குறாங்க. அடுத்து கபீர் சம்மன் இது வந்து அப்படின்னா சமூக மத நல்லிணக்கத்தில் சிறந்து விளங்குவாங்களோ அவங்களுக்காக, அதாவது சோசியோ கம்யூனல் ஹார்மோனி இதில் சிறந்து விளங்குறவங்களுக்கு வந்து கபீர் சம்மன் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து துரோணாச்சாரியர் விருது இது வந்து எதுக்கப்புறம் எதில் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் அண்ட் ட்ரைனிங் இதில் சிறந்து விளங்குவாங்களோ அவங்களுக்கு வந்து 1985 என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த துரோணாச்சாரியர் விருது வந்து வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து அர்ஜுனா அவார்டு வந்து எதுக்காக அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் சிறந்து விளங்குவாங்கல்ல அவங்களுக்கு 1961 கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பட்நகர் விருது இது வந்து எதுக்காக அப்படின்னா சயின்ஸில் சிறந்து விளங்குறவங்களுக்காக 1957 என்ன செய்கிறாங்க அப்படின்னா வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்து தன்வந்திரி அவார்டு இது வந்து எதுக்காக அப்படின்னா மெடிக்கல் சயின்ஸுக்காக 1971 என்ன செய்கிறாங்கன்னா இந்த அவார்டு வந்து அதுக்கப்புறம் வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்து போர்லாக் அவார்டு இது வந்து எதுக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இதில் சிறந்து விளங்குறவங்களுக்கு 1972 இந்த போர்லாக் அவார்டு வந்து வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்து டாக்டர் BC ராய் அவார்டு இது எதுக்காக அப்படின்னா மெடிக்கலில் சிறந்து விளங்குறவங்களுக்காக இந்த அவார்டு என்ன செஞ்சிருந்தாங்கன்னா வழங்கிட்டு இருக்காங்க.